நம்ம எல்லோருக்குமே தெரியும், நம்மளுடைய உடலை நாம் சரியா பராமரிக்கலைனா நம்மளுடைய உடலினுடைய நிலை என்ன ஆகும் என்று. அது மட்டுமல்ல, நமக்கும் தெரியும் நம்ம உடலுக்கான சரியான ஆகாரத்தை நாம் சாப்பிடும்போது நம் உடல் நிலை எப்படியாக மாறும். உடலுடைய ஆரோக்கியம் ஆவிக்குரிய ஆரோக்கியத்தை சார்ந்துள்ளது. நம் ஆத்துமா எதை பார்க்கிறதோ, எதை தியானிக்கிறதோ அதை சார்ந்து உள்ளது. ஒரு நாளும் ஜனங்கள் இந்த உலகத்திலிருந்து வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இதனின் விளைவாய் அவர்கள் ஆத்துமா நெருக்கி கொண்டிருக்கிறது. அவர்கள் ஆத்துமா கஷ்டப்படுகிறது. எப்பொழுது இந்த உலகத்தின் செய்திகளை விட்டு தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ அதற்கான பதில் மிக பெரியது. நீங்கள் அது மூலமாய் பெறப்போகிற பதில் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு பதில். தானியேல் உபவாசம் 21 நாள் தேவனுடைய குரல்களை மட்டுமே கேட்க. 11ஆம் தேதி புதன்கிழமையிலிருந்து முடிவினுடைய உபவாசம் டிசம்பர் 31ஆம் தேதி வரை நம் குடும்பத்தை தேவனுக்காக அர்ப்பணிக்க போகிற இரவு ஜெபத்திலே இது முடியப்பட போகிறது. 2025 பரிசுத்தாவியோடு நாம் முடிக்க போகிறோம். வணக்கம் பிரியமானவர்களே, சரியாக நீங்க பார்த்த பிரகாரம் பரிசுத்தாவியானவர் நம் ஒவ்வொருவருக்கு எவ்வளவு அவசியம் என்பதை நீங்கள் இடத்தில் புரிந்து கொண்டிருப்பீர்கள். தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு முறையும் நமக்கு தெளிவாக இந்த விளக்கத்தை தருகிறது. தேவனோடு நம்முடைய உறவானதை நாம் பலப்படுத்திக் கொள்வது எவ்வளவு முக்கியம் என்பதை குறித்து. என ஒவ்வொரு நாளும் மக்கள் இந்த உலகத்தின் அழிந்து போகிற காரியங்களை தேடுகிறவராய் இடத்துல இருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஒருவேளை நீங்க கூட இந்த உலகத்தின் காரியங்கள் எதுவெல்லாம் அழியக்கூடியதோ, தற்காலிகமானதோ, அதன் மீது உங்களுடைய கவனத்தை இந்த வைக்கிறவரா இருக்கிறேன். பாசையனுடைய வீட்டை கட்டணும், பாசையனுடைய குடும்பத்தார், பாசையனுடைய வேலை, பாசையனுடைய பணம். நீங்கள் இதை யோசிப்பீனா, நாம் இப்படியாக எதற்கு பின்பாக ஓடிக்கொண்டிருக்கிறோமோ அது எல்லாமே ஒரு நாள் இந்த முடியும். நான் சொல்றேன் சரியா? அந்த வீடு அழிந்து போகலாம், பணம் தீர்ந்து போகலாம், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய வாழ்க்கையில சரீரபூர்வமாய் நீங்கள் எதையெல்லாம் கைப்பற்றுகிறீர்களோ அது எல்லாவற்றுக்கும் ஒரு காலாவதியானது இந்த உண்டு. ஒன்றை தவிர உங்களுடைய ஆத்துமா. உங்களுடைய ஆத்துமா நித்திய காலமானது, தேவனுடையதாய், தேவனுடைய ராஜ்யத்துக்குரியதாய் நீங்கள் என்றென்றும் இந்த வாழ்வதற்கான வாய்ப்பு இந்த அவர் நமக்கானதாய் இந்த கொடுத்திருக்கிறார். எனவே நீங்க உங்களுடைய ஆத்துமாவை எவ்வளவு அதிகமாய் கவனமாய் பாதுகாத்துக் கொள்ள உங்களுடைய விருப்பத்தை ஒவ்வொரு நாளும் காண்பிக்கிறீர்கள். சில நேரம் மக்கள் பிரோஜனம் இல்லாத காரியங்களுக்கு தங்களுடைய இருதயத்தை அழுக்காய் மாற்றிக் கொள்கிறார்கள். எத்தனை மக்கள் வெறுப்புணர்ச்சியினாலே தேவனுடைய ராஜ்யத்தில் நுழைய முடியாதபடி அவர்களுடைய இருதயத்தின் அழுக்கினாலே புறக்கணிக்கப்பட்டவராய் இருக்கிறார்கள். தேவனை எத்தனை மக்கள் இந்த வெறுக்கிறவராய் இருக்கிறார்கள். தேவனை, நான் இந்த குடும்பத்தாரை, தெரிந்தவர்கள், நண்பர்களை சொல்லல, தேவனையே வெறுக்கிறவராய், என் வாழ்க்கை தேவன் மாத்தலை, எனக்கு தேவன் உதவி செய்யல, எனக்கு இது செய்யல, தேவனை வெறுக்கிறவராய், நாம தேவனை எதிர்க்கிறவராய் தான் யார் நம்முடைய வாழ்க்கையை வழி நடத்த முடியும்? எனவே உங்களுடைய இருதயம் எப்படியான ஒன்றாக இந்த இருக்கும்? உங்க வாழ்க்கை எப்படியான வாழ்க்கையானதா இந்த இருக்கு? இந்த நேரம் உங்களுடைய இருதயம் சுத்தமான இருதயமா இந்த இருக்கிறதா? தேவன் வார்த்தை சொல்லுகிறது, சுத்த இருதயத்தோடும் என்னை தேடுகிறவர்கள் என்னை தேடுகையிலே கண்டடைவார்கள். நீங்க உங்க இருதயம் சுத்தமானதாய் தேவனை தேடுகிறவரா இருக்கீங்களா? பாஸ்டர், அது சுத்தமா இல்லை. ஒருவேளை அங்க வெறுப்புணர்ச்சி இருக்கலாம், மன்னிக்க முடியாத எண்ணங்களானது இருக்கலாம், பாவங்களானது இருக்கலாம். இப்படியான ஒரு இருதயம் உங்களுடைய இருதயமா இருந்தா தேவன் அங்கு வந்து தங்க முடியுமா? தேவன் அங்கு அவர் உங்களுக்குள்ளாக வந்து வாசம் பண்ண முடியுமா? என பரிசுத்தமானது எப்படி அசுத்தமான ஒன்றை இந்த ஏற்றுக்கொள்ள முடியும்? பரிசுத்தமானது அசுத்தமானது ஏற்றுக்கொள்ள முடியும் எப்பொழுது? அந்த அசுத்தமானது இனியும் அசுத்தமாய் நான் இருக்க விரும்பவில்லை, நான் பரிசுத்தத்தோடு இறைய விரும்புகிறேன். மனம் திரும்புதல். இதுதான் சரியாக இந்த நேரம் நீங்க இந்த சாட்சியில பார்க்க போறீங்க. இந்த நபர் எப்படியாக தன்னுடைய இருதயமானது காயப்பட அல்லது அந்த வெறுப்புணர்ச்சி சுமக்க அனுமதித்திருந்தா, ஆனா எப்படியாக தேவன் இவரோடு பேசின பொழுது தேவனோடு கொடுத்த வாய்ப்பானதை பற்றி கொண்டவராய் தன்னுடைய பழைய வாழ்க்கை எல்லாவற்றையும் இந்த கைவிட்டு தேவனோடு புது வாழ்க்கையானது இந்த வாழ தொடங்கும்படியாய் தேவனுடைய விருப்பத்தை செய்கிறவராய், இன்று அவருடைய ஊழியக்காரராய் கூட தேவனால் பயன்படுத்தப்படுகிறவராய் எப்படியான மாற்றத்தை இந்த பெற்றுக்கொண்டார். தேவன் இவருடைய வாழ்க்கை மீது செய்த காரியமானது என்ன? நீங்கள் இந்த சாட்சியை பாருங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். எப்பொழுதும் நான் ரொம்ப கோவப்படுவேன். நான் ரொம்ப கோவமா இருந்தேன். நான் என்னுடைய படுக்கைக்கு தூங்க போகும்போது தலைக்காணி கீழே எப்பவுமே கத்தியோடு தான் படுப்பேன்.
ஒருவேளை என் மாற்றான் தந்தை என்னை தாக்க முயற்சி செய்தா நான் கொலை செஞ்சிருவேன் அவரை. அந்த நேரங்கள்ல இதுதான் என்னுடைய யோசனை. எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் மர்சேலோ. எனக்கு 52 வயசாகுது. 1987 தான் யுனிவர்சல் ஆலயத்துக்கு நான் வந்தேன். 1993 தான் நான் இயேசுவை என் வாழ்க்கையில கண்டறிந்தேன். நான் 6 வருஷமா ஆலயத்துக்குள்ளேயே இருந்தேன். தொலைக்கப்பட்ட ஒரு ஆளா. ஏன்னா என்னுடைய மாற்றான் தகப்பன் மேல எனக்கு வெறுப்புகள் இருந்துச்சு. என்னுடைய தாயின் மீதும் எனக்கு வெறுப்பு இருந்தது. என்னுடைய மாற்றான் தகப்பன் தான் என்னை வளர்த்தார். ஏன்னா என்னுடைய தாய் தகப்பனுக்கு விவாகரத்து ஆயிருந்தது அந்த நேரம். அந்த நேரம் நான் குழந்தையா இருந்தேன். அது எனக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு குழந்தை பருவம். என்னுடைய வாழ்க்கை ஒரு மிகவும் அழகுள்ள ஒரு வாழ்க்கையா இருந்துச்சு. என்னுடைய வீட்டில் ஒரு நாளும் சண்டை. என்னுடைய மாற்றான் தகப்பனால அவர் என்னுடைய காதுகளை பிடித்து ரொம்ப அதிகமாக இழுப்பார். அதனால 80% கேட்கும் திறனை நான் இழந்துட்டேன். அதனால நான் ரொம்ப அதிகமாக எதிர்ப்படைஞ்சேன். என்னுடைய சொந்த வீட்டிலேயே என்னை அதிகமாக அவமானப்படுத்துவாங்க. எல்லாவற்றையும் விட எனக்கு அதிகமாக வலியை ஏற்படுத்தின ஒன்று, என் அம்மா எனக்கு சார்பா எப்பவுமே பேசுனதே கிடையாது. என் அம்மாவுடைய எண்ணம் என்னன்னா, மாற்றான் தகப்பனோட அவங்க எப்பயுமே சமாதானமா இருக்கணும். என்னை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சில நேரத்துல நான் மறைஞ்சு நின்னு அவங்க கிட்ட பேசுவேன். நாங்க 2 பேருமே பேசிட்டு இருக்கிறத அவர் கேட்டார்னா, இல்ல பார்த்தார்னா, அவங்க 2 பேருக்குள்ள ஒரு பெரிய சண்டை நடக்கும். எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கு. நான் அவங்க கிட்ட இந்த வார்த்தைய சொன்னேன். "நீ எனக்கு அம்மாவா இருக்கிறதுக்கு பதிலா வேறு ஒருத்தருக்கு மனைவியா இருக்கிறியே" அப்படின்னு நான் கேட்டேன். என்னை ஒதுக்குறாங்க அப்படின்றத நான் பார்க்கும்போது எனக்கு அது ரொம்ப வலி தரக்கூடிய ஒன்றா இருந்தது. சில நேரங்கள்ல மதியான உணவு சாப்பிடும்போது என்னுடைய மாற்றான் தந்தை சொல்லுவாரு, "அந்த தட்டு சாப்பாடு சாப்பிடுறது கூட உனக்கு தகுதி கிடையாது." அவர் என்ன நீ ஒன்னுத்துக்கும் பிரயோஜனமாக மாட்டேன்னு சொல்லுவாரு. திருடன் சொல்லுவாரு. போதை பையன் சொல்லுவாரு. என்னுடைய முகத்துல தண்ணியை தூக்கி அடிப்பாரு நான் சாப்பிட்டுட்டு இருக்க அந்த நேரத்துல. இதையெல்லாம் பார்க்கும்போது என்னுடைய அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்க. அவர் என்ன அறைவாரு, அவர் என்ன உதைப்பாரு, அவர் என்ன அடிப்பாரு. இது எல்லாமே அவர் செஞ்சாலும் யாரும் அவர் என்னன்னு கேட்க மாட்டாங்க. நிறைய முறை என்ன கழிவறையில வச்சு பூட்டிடுவாரு. என்ன நிறைய முறை முட்டி போட சொல்லுவாரு. குறிப்பா சோளம் விதையில முட்டி போட சொல்லுவாரு என்ன. செவுத்த பார்த்து திரும்பிக்கோன்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் என்கிட்ட சொல்லுவாரு, நான் கதவை திறந்து வரும்போது, "நீ இதே மாதிரி இல்லைனா நான் திரும்பி வரும்போது இன்னும் மோசமான காரியத்தை நான் பண்ணுவேன்" அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறமா இன்னும் சில காலம் கழித்து ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கக்கூடிய பொருளை எடுத்து சாப்பிடுறதுக்கு எனக்கு உரிமை கொடுக்கல. இது எல்லாத்தையும் நான் சுருக்கி சொல்லணும்னா, என்னுடைய வீட்டுக்குள்ள நான் இருக்கும்போது நரகத்துக்குள்ள இருந்த மாதிரி இருக்கும். நான் சில நேரத்தில் வெளியே போயிட்டு திரும்பி வரும்போது காலதாமதமாக வருவேன். ஏன்னா காலதாமதமாக வரும்போது தான் எல்லாருமே வீட்டுக்குள்ள தூங்கி இருப்பாங்க. காலையில் நான் ரொம்ப சீக்கிரமாக எழுந்து முதல் ஆளாக வெளியே போயிடுவேன். நான் அப்படி வெளியே போனால் தான் நான் அவர்கிட்ட அடி வாங்க மாட்டேன். நான் ரொம்ப கோவமாக இருப்பேன். அந்த நேரத்தில் தான் நான் தூங்கும்போது என்னுடைய படுக்கையின் கீழே நான் கத்தியை வச்சுப்பேன் எப்பயுமே. அவர் என்னை மறுபடியும் தாக்க வந்தார்னா நான் அவரை கொன்னுடுவேன் அதே இடத்துல. இதுதான் அந்த நேரம் என்னுடைய யோசனைகளை ஓடிட்டு இருந்தது. நான் எந்த நேரமா இருந்தாலும் அவரை கொலை செய்ய தயாரா இருந்தேன். உங்களுக்கு தெரியுமா? ஒரு நாள் நான் ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது என்னுடைய மாற்றான் தகப்பன் என்னுடைய அம்மாவை அடிச்சிட்டு இருந்தார். நான் அப்போ பக்கத்துல இருந்த அயன் பாக்ஸ் எடுத்து அவர் முதுகு மேல வச்சு அவரை எரிச்சிட்டேன். அந்த நாள் உண்மையாவே ரொம்ப அதிகமா சண்டை போட்டார் எங்களோட. நான் தீர்மானிச்சேன், என்னுடைய வீட்டை விட்டு நான் வெளியே வரேன். உறவினர்கள் வீட்லேயோ இல்லை நண்பர்கள் வீட்லேயோ இல்லை யாரெல்லாம் எனக்கு இடம் கொடுக்க போகிறாங்களோ நான் தங்க தயாராக இருந்தேன். அந்த நாட்கள் தான் எனக்கு தெரிஞ்சது வாழ்க்கை எந்த அளவுக்கு கஷ்டம், எந்த அளவுக்கு வாழ்க்கை கடினம். அந்த நேரத்தில் நான் போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தேன். நான் கொக்கையின், மரிவானா, போதை இது எல்லாத்தையும் பயன்படுத்துவேன். இது எல்லாத்தையோட மோசமானது என்னென்னா, நான் மாந்திரிகம் செய்கிறவங்களோட போய் சேர்ந்தேன். நாங்கள் பேய்களோட ஒரு பொருத்தனை பண்ணேன். அந்த பொருத்தனையில் என்னுடைய கையை காலை அங்கங்கே கட் பண்ணியிருப்பாங்க. என்னுடைய நெஞ்சில், என்னுடைய முதுகு பின்னாடி, என்னுடைய தலையில் கூட. அதுக்கப்புறமா என்னுடைய 18 வயசில் நான் ஆர்மியில் சேர்ந்தேன். இது தொடங்கி என்னுடைய வாழ்க்கை நிலை மோசமாச்சு. நான் மன அழுத்தமாச்சு. நான் என்ன நானே கொலை செய்யலாம்னு நினச்சேன். மன அழுத்தத்தினால, வெறுத்ததுனால
என்னால் அதை கையாள முடியல, அதிகமாக இருந்தது. நான் தேவனை நம்பிட்டு இருந்தேன். தேவனுக்கு மகிமை. அந்த நேரத்தில் நான் தற்கொலை செய்ய தேவனை என்னை அனுமதிக்கல. அந்த தருணத்தில் தான் நான் யுனிவர்சல் ஆலயத்தை குறித்து கேள்விப்பட்டேன். அங்கே நான் போயிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய பிஷப் ரெனாட்டோ மதுரு அவர் என்னுடைய அப்பா மாதிரி என்னை பார்த்து கொண்டார். கண்டிப்பாக என்னால் அவரை மறக்க முடியாது. என்னால் முடியாது. என்னை பார்த்து கொண்டார் ஒரு தந்தையை மாதிரி. எனக்கு தாய் தகப்பனுடைய அன்பு பாசம்னா என்னன்னு தெரியாது. ஆனால் இது எல்லாத்தையும் அவர் எனக்கு காமிச்சார். அப்போ நான் ஆலயத்திலிருந்து கொஞ்ச நாட்கள் இருந்தது. ஆலயத்தில் கொஞ்ச நாள் இருந்த பிற்பாடு கூட எனக்கு கோவம் வந்தது. இவர் மேலே கோவம் வந்தது. ஏன்னா இவர் அங்கே மன்னிப்பை பற்றி பேசுவார், மனம் திரும்புதலை பற்றி பேசுவார். போதிக்கும் போது நான் ஏற்றுக்கிற மாதிரி ஆமேன்னு சொல்லுவேன். ஆனால் என் மனசுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும், வேற எதுவுமே இவர்கிட்ட இல்லையா போதிக்க? உண்மையாக இவருக்கு போதிக்க வேற எதுவுமே இல்லையா? என்னுடைய சூழ்நிலை மட்டும்தான் இவர் தெரியுமா? வேற எதுவுமே போதிக்க கிடையாதா இவர்கிட்ட? எல்லா நாளும் அதே வார்த்தை. எனக்கு தெரியும் பரிசுத்த ஆவி அந்த நேரம் இவரை பயன்படுத்திட்டு இருந்தார் ஏற்கனவே எனக்கு உதவி செய்ய. ஒரு நாள் நான் போதை ரொம்ப அதிகமாக போட்டுட்டேன். போதையில் தான் இருந்தேன். அவர் என்கிட்ட வந்தார். அவர் என்கிட்ட வந்து சொன்னார், ஏய் தம்பி, போதை அதிகமாக போட்டிருக்கல? நான் சொன்னேன், ஆமாம். அப்போது அவர் கேட்டார், உனக்கு பசி எடுக்குதா? இதுதான் அவருடைய கேள்வி. ஆமாம், எனக்கு பசி எடுக்குதுன்னு சொன்னேன். அப்போ அவருடைய மனைவியை கூப்பிட்டார். மனைவி வந்தாங்க, எனக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்தாங்க. இது வெறும் ஒரு நாள் மட்டும் நடந்தது கிடையாது, பல நாட்கள் இந்த மாதிரி எனக்கு நடந்தது. அவருக்கு தைரியம் இருந்தது என்கிட்ட பேச. இது வரைக்கும் யாருமே எனக்கு கற்றுக் கொடுக்காத விஷயங்கள், காரியங்கள் எல்லாமே அவர் பேசி எனக்கு கற்றுக் கொடுத்தார். நான் நம்புகிறேன், அப்பொழுது நான் இருந்த நிலைமை, எனக்கு இருந்த கெட்ட பழக்கம், இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அந்த அந்த போதகருக்கு என்னுடைய ஆத்துமா மீது அன்பு இருந்தது. நான் அந்த நேரம் அவங்க மேலே கோவப்படுவேன். ஆனால் வீட்டுக்கு திரும்பி வரும்போது அவங்க பேசின ஒரு வார்த்தையும் என்னுடைய யோசனைக்குள்ள சுற்றி ஆணியை வச்சு அடிச்சுக்கிட்டே இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். அந்த 6 வருஷம் காலத்தில் நான் 4 முறை ஆலயத்தை விட்டு வெளியே வந்துட்டேன். 2 முறை பெண்கள்னால வெளியே வந்தேன். ஒரு முறை நான் போதை பழக்கத்தினால வெளியே வந்தேன். கடைசியாக நான் வெளியே வந்த முறை அமானுஷ விஷயத்தினால நான் என்னை ஈடுபடுத்தினதுனால நான் ஆலயத்தை விட்டு வெளியே வந்துட்டேன். நான் சிறைச்சாலைக்கு போயிருக்கேன். போதை பழக்கத்தினால, திருட்டுனால. என்னுடைய மாற்றான் தகப்பன் என்ன சொல்லி என்னை கூப்பிடுவாரோ அதே போல நான் மாறிட்டேன். விடுதலைக்கான ஜெபத்தில் நான் இருக்கும்போது அந்த ஜெபத்தில் எனக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கும். ஆனால் நான் எந்த அசிஸ்டண்ட்டையும் என் தலை மேலே கை வச்சு ஜெபிக்க நான் அனுமதி கொடுத்ததில்லை. நான் ரொம்ப பெருமையாக இருந்தேன். என் தலை மேலே கை வச்சு ஜெபிக்க நான் யாருக்கும் அனுமதி கொடுக்கல. என்னால் நபருக்கு ஒரு நாள் பிஷப் கூட்டம் எடுத்துகிட்டு இருந்தார். அப்போ எல்லோரையும் பிஷப் முன்னாடி வர சொன்னார். யார் விடுதலையை பெற விரும்புகிறீங்களோ நீங்கள் முன்னாடி வாங்கன்னு சொல்லி பிஷப் கூப்பிட்டார். நான் முன்னாடி போனேன். ஏன்னா அப்படிப்பட்ட வாழ்க்கை நான் வாழக்கூடாதுன்னு நான் நினச்சேன். தீர்மானம் எடுத்து முன்னாடி போனேன். நான் அந்த நேரம் அசுத்தத்தினால வெளிப்பட்டேன். அதுதான் முதலும் கடைசியான நேரம் நான் அசுத்தத்தினால வெளிப்பட்டது. நான் எனக்குள்ள நான் சொல்லிக்கிட்டேன், நான் இனிமேலும் ஆலயத்தை விட்டு வெளியே போகும்போதும் அசுத்தத்தினால வெளிப்பட்ட ஒரு நபராக வெளியே போக மாட்டேன். இல்லை, இது முடிந்தது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை, அது தந்தையின் நாளாக இருந்தது. அந்த நாளில் திருவிருந்து கொடுக்கப்பட்டது. அந்த நாள் எனக்கு நல்லா நினைவு இருக்கு. அந்த நாள் நான் தீர்மானித்தேன், தேவனுக்காக என் வாழ்க்கை கொடுப்பேன். தண்ணீரில் ஞானஸ்நானம் எடுக்க தீர்மானித்தேன். அந்த நாள் என்னுடைய கடந்த வாழ்க்கை எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன். நான் அந்த நேரங்களில் ஏற்கனவே என் வீட்டை விட்டு நான் தனியாக தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனாலும் நான் தீர்மானம் எடுத்தேன். நான் அவங்க வீட்டுக்கு போனேன். போய் அவங்க முன்னாடி, என் தாய் முன்னாடி, என் மாற்றான் தகப்பன் முன்னாடி நான் மன்னிப்பை கேட்டேன். அந்த நேரம் என்னுடைய அம்மா ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. நான் கிட்டத்தட்ட 3-4 வருஷம், இல்லை அதுக்கு மேலே அதிகமாக, ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்கள போய் பார்க்க போனேன். நான் அவங்கக்கிட்ட எங்கே அப்பா அப்படின்னு கேட்கும்போது அவங்க ரொம்ப பயந்தாங்க அதை சொல்கிறது கூட. அவங்க என்ன நினச்சாங்கன்னா, நான் அங்கே வந்ததுக்கான காரணம் அவரை ஏதாவது செய்ய போகிறேன் அப்படின்றதுக்காக நினச்சாங்க. அதனால் அவங்க என்கிட்ட சொல்லலை. கற்பனை பண்ணி பாருங்க, 3 வருஷம் நான் அவங்கள விட்டு தூரமாக இருந்தேன். என்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கினாங்க, இங்கேருந்து போயிடு நீ அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் அங்கேருந்து நேரடியாக அவருடைய படுக்கை அறைக்கு போய் அவர் அங்கே பார்த்து அங்கே சொன்னேன், அப்பா என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களை மன்னிச்சிட்றேன். அந்த நேரம் தந்தை தினன்றதுனால நான் அவருக்கு வாழ்த்துக்கள் கூட செஞ்சேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறமா நான் அவர்கிட்ட கேட்டேன், உங்களுடைய மன்னிப்புக்காக என்னை மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சிருங்க.
எனக்கு தெரியும் நீங்க எதிர்பார்த்த பையனா நான் இல்ல. அவருக்கு சொல்ல வார்த்தையே இல்ல. அவர் என் கைய குலுக்குனாரு. நான் அங்கருந்து போயிட்டேன். என் மனசாட்சி சமாதானத்தோட நான் அந்த இடத்த விட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா, 6 வருஷமா என்ன நடக்கலையோ, 11 மாசத்துல நடந்துச்சு. என்னுடைய விடுதலைய நான் பெற்றுக்கொண்டேன் முழுமையா. நான் பரிசுத்த ஆவிய பெற்றுக்கொண்டேன். அப்போ என்ன ஆலயத்துல துணையாளரா அழைத்தாங்க. நான் துணையாளரா மாறினேன். அந்த நாள் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் பரிசுத்த ஆவியால ஞானஸ்நானம் பெறப்பட்டது. எனக்கு ரொம்ப அருமையான ஒரு நாள். எனக்கு எப்போ, எங்க நடந்தது, நான் எங்க உக்காந்துட்டு இருந்தேன் இது எல்லாமே எனக்கு தெரியும். அது புதன்கிழமை. சில பேர் சாட்சி கொடுக்கும்போது ஞாயிற்றுக்கிழமை பெற்றதா சொல்லுவாங்க. ஆனா எனக்கு அது வித்தியாசமா நடந்தது. எனக்கு நடந்தது புதன்கிழமை 7 மணி கூட்டத்துல நடந்தது. பிஷப் மசீத தான் அந்த கூட்டத்த எடுத்துட்டு இருந்தார். அவர் அந்த நேரம் ஒரு பாட்டு பாடினார். நான் தேடுவேன் ஆவி என்னும் கடலில். இது எனக்கு மிகவும் புடிச்ச ஒரு பாடல். மிகவும் புடிச்ச ஒரு பாடல். அதன் பிற்பாடு நான் பீடத்து மேல ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டேன். நான் சென்றேன். 10 வருஷம் கழிச்ச பிற்பாடு நான் யுஎஸ் அமெரிக்கால ஊழியம் செய்துட்டு இருந்தேன். ஈப்பாவு சிட்டி, டெக்சாஸ்ல இருக்கிற சிட்டில. நான் அப்போ போதகரா இருந்தேன். எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. அந்த ஃபோன் கால்ல என்னுடைய அப்பா பேசினாரு. என் அப்பா சொன்னாரு, இந்த மாதிரி, "மகனே, இது ரொம்ப வேடிக்கையான ஒண்ணு. இதுவரைக்கும் என்னுடைய அப்பா என் வாழ்க்கையில என் மகனேன்னு சொன்னதே கிடையாது என்ன பார்த்து. என்னுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு வருத்தம் ஒண்ணு இருக்கு. நான் உன்ன ரொம்ப மோசமா நடத்தினேன் எனக்கு தெரியும். நான் செஞ்ச எல்லாத்துக்காகவும் என்ன மன்னிச்சிடுறியான்னு கேட்டாரு. அந்த நேரம் நான் அவர ஏத்துக்கொண்டேன். மன்னிச்சேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இப்போ வரைக்கும் கூட எனக்கும் அவருக்கும் ஒரு நல்ல ஒரு உறவு இருக்கு. எதுவுமே நடக்காத மாரி. எனக்குள்ள இனிமேல் ஒரு வெறுப்பு இல்ல. அவர் மேலயோ அல்லது வேற யார் மேலயும் எனக்கு வெறுப்பு இல்ல. 30 வருஷமா அது என்னுடைய ஊழியத்த செஞ்சுட்டு இருக்கேன். என்னுடைய வாழ்க்கையில மிக அற்புதமான வருடம்னா இதுதான். என் மனைவியோட இணைந்து நான் செஞ்சுட்டு இருக்கேன். என்ன பொறுத்தவரைக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்வது எனக்கு ரொம்ப பிரியமான ஒன்று. உங்க எல்லார்கிட்டயும் நான் இத சொல்றேன். எந்த அளவுக்கு தேவன் வல்லமை உள்ளவர். நீங்க எப்போ உங்களுடைய இருதயத்தை திறந்து உங்கள நீங்க அர்ப்பணிக்கிறீங்களோ அவருக்காக, உங்க முழுசா அர்ப்பணிக்கிறீங்களோ, அவர் வாக்குத்தத்தம் குடுத்திருக்கார். உங்களுக்கு புதிய வாழ்க்கை தர்றதா. அவ்வளவுதான். கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள். எங்களுடைய எண் 9346387738. நன்றி. மிக நிச்சயமா மக்களே, இந்த சாட்சியான விதத்தில் கவனிச்சீங்களா? இவருடைய கடந்த கால வாழ்க்கை எப்படியானதா இந்த இடத்துல இருந்தது. ஆனா இன்று தேவன் இவர் கொடுத்திருக்கிற வாழ்க்கை எப்படியானது? இது இரண்டையும் வித்தியாசப்படுத்த முடியுதா இல்லைங்களா? நீங்க இந்த நபருடைய சாட்சி இந்த இடத்துல பார்த்த பொழுது எத்தனை பேர் இப்படியான ஒரு சூழலை கடந்து போறீங்க? இவர் தன்னுடைய சாட்சியில இந்த இடத்துல தெளிவாய் சொன்னது போல, அவருடைய மாற்றான் தகப்பன், அவருடைய அம்மா இந்த இடத்துல வேறொரு திருமணம் செய்து கொண்டாங்க. அந்த நபருடைய கணவர் இவரை எவ்வளவு அதிகமாய் கடினத்தை படுத்தினார், துன்பப்படுத்தினார். அது நிமித்தமா இவருடைய இருதயம் எப்படியானவா இந்த இடத்துல காயப்பட்டது. ஒருவேளை நீங்க அப்படியான ஒரு இடத்துல கூட இந்த இடத்துல இருக்கலாம். நீங்க சொல்லலாம், பாஸ் இது சரிதான், நானும் அப்படியான பிரச்சனையை கடந்து போகிறேன், நானும் அப்படியான கடிதங்களை கடந்து போகிறேன், நானும் அப்படியான சூழ்நிலைகள் இந்த இடத்துல கடந்து போகிறேன். ஒவ்வொரு நாளும் என்னுடைய இருதயம் காயப்படுகிறதா இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் என்னுடைய இருதயம் பல வலிகளை சுமக்கக்கூடியதா இந்த இடத்துல இருக்கிறது. அந்த பாரம் எனக்குள்ளாக, அந்த வலி எனக்குள்ளாக, நான் என்னுடைய தகப்பனை அப்படியாக ஏதேனும் ஒன்று செய்யலாமா என்று யோசிக்கிற அளவு கூட, ஆம், அந்த மாற்றான் தகப்பனாக இருக்கக்கூடிய உங்களுடைய தகப்பனை நீங்க ஏதேனும் செய்யணும்னு யோசிக்கிறவரா கூட, ஆனா அப்படியாக செய்வீங்கன்னா நீங்க தான் அந்த வலி அனுபவிக்க போறீங்க. நீங்க தான் அதனுடைய காயங்களை சுமக்க போகிறீர்கள். ஆனா இவர் செய்தது என்ன? தேவன் இவருக்கு கொடுத்த உதவியானதை இவர் தன்னுடைய குடும்பத்துக்கும் எடுத்து சென்றார். தேவன் உதவியானது இதற்கு நடந்தது. தேவன் உதவியான நடந்தது. வாழ்க்கை மாறியது. இந்த வாழ்க்கையானது தேவன் உங்களுக்கு மாற்ற விரும்புறார். உங்க இருதயத்தை சுத்தமா வைங்க மக்களே. ஆமா, உங்க இருதயத்தை சுத்தப்படுத்துங்க.
நீங்க யார் மீது வெறுப்புணர்ச்சியா இருக்கீங்களோ, யார் மீது நீங்க கோபமுடையவரா இருக்கீங்களோ, மன்னிக்க முடியாத எண்ணங்களை சுமக்கிறவரா இருக்கிறீர்களோ, நீங்கள் உங்கள் இருதயத்தை சுத்தப்படுத்துங்கள். எப்படியாக? மனம் திரும்புதல் மூலமாக. பாஸ்டர் நபர்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? மன்னிப்பு கேளுங்க. ஏன்னா நீங்க அந்த மன்னிக்க முடியாத எண்ணத்தை உங்கள் இருதயத்தில் வைத்து நரகத்தை போவதை விட அந்த நபரிடத்தில் நீங்க மன்னிப்பை அறிக்கிட்டு பரலோகம் போவது சிறந்தது. நான் சொல்றேன் சரியா? தேவன் உங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறார். உங்க இருதயம் சுத்தப்படட்டும். இந்த நேரம் தேவன் உங்களுடைய இருதயத்தை சுத்திகரிக்கட்டும். தேவன் உங்க வாழ்க்கையான சுத்திகரிக்கட்டும். அவர் உங்களுடைய வழிகளை சுத்தமாக்கட்டும். சுத்த இருதயம் உள்ளவராய், தேவனை தேடுகிறவராய், தேவன் உங்கள் வாழ்க்கையை வழி நடத்த இன்னொரு சாட்சி குறிப்பாடு உங்களோடு சேர்ந்து நான் இந்த ஜெபத்தை செய்ய போகிறேன். மக்களே, இந்த சாட்சி குறிப்பாடு இன்னொரு ஜெபமானது இதுல தேவன் உங்களுடைய வாழ்க்கையை எவ்வளவு அதிகமாய் பாதுகாக்க ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளும்படி இந்த ஆவிக்குரிய காரியத்தில் ஒன்றிணைந்தவராய் நாம் ஜெபிக்க போகிறோம். எனவே இந்த சாட்சியை பாருங்கள். சாட்சி குறிப்பாடு ஜெபத்தில் நாம் ஒன்றிணையலாம். நான் கொரோனா வியாதியால் பாதிக்கப்பட்டேன். எனக்கு அந்த அளவுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது. அந்த நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். டாக்டருக்காக நாங்கள் வெயிட் பண்ணியிருந்தோம். அந்த நேரம் எனக்கு பயமாக இருந்தது. அந்த நேரம்தான் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. என் வாழ்க்கை நான் தேவனிடத்தில் கொடுத்தேன். ஆண்டவரே, என்னை எடுத்துக்கோங்க, ஏன்னா நான் சாக போகிறேன். நான் கிறிஸ்துவ குடும்பத்தில் தான் வளர்ந்தேன். என்னுடைய அம்மா யுனிவர்சல் ஆலயத்தில் கூட்டங்களில் கலந்து கொள்வார்கள். எங்கள் அம்மாவுக்கு முன்னாடி ஒரு வியாதி இருந்தது, தீர்க்க முடியாத வியாதி. அந்த நேரம்தான் அவங்களுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தினாங்க. அப்போ அவங்க குணமானாங்க. அதை நான் பார்த்தேன். பிற்பாடு என்னுடைய அம்மா விசுவாசத்தை வெளிப்படுத்தினாங்க, தொடர்ந்து ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, செழிப்படைஞ்சாங்க. ஒரு அருமையான வாழ்க்கை தேவன் அவங்களுக்காக கொடுத்தார். அப்போ நான் நினச்சேன், கிறிஸ்துவர்கள்லாம் இப்படி தான் இருப்பாங்க, அவங்க செழிப்படைவாங்க, எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும். இப்படியே தான் நான் யோசிச்சிருந்த. ஒரு நாள் என்னுடைய பள்ளிக்கூடத்தில் என்னுடைய மனைவியை நான் கண்டடைஞ்சேன். எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கும். எனவே தான் ஆலயத்தில் திருமணம் செய்து கொண்டேன். ஆனால் வெளியே ஜனங்க இருந்து பார்த்தா, இவங்க நல்லா பேசிக்கிறாங்க, பழகிக்கிறாங்க, திருமணம் ஆயிருக்கு, நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் எங்கள் உட்புறத்தில் பார்த்தீங்கன்னா, அழிக்கப்பட்ட வாழ்க்கை, நிறைய சண்டை, ஒரு குற்ற உணர்ச்சியான வாழ்க்கை. கல்யாணம் பண்ணது விவாகரத்து பண்ணுறதுக்காக கிடையாது. ஏன்னா நான் என்னுடைய பண வாழ்க்கையில் கவனமானது செலுத்தினேன். ஒரு நல்ல வேலை தேடணும்னு நான் நினச்சேன். நாங்கள் தேசம் விட்டு வேறு தேசத்துக்கு போனோம். அமெரிக்காவுக்கு நான் போனேன். அங்கே போனேன். அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் நான் செஞ்ச மிக மோசமான காரியம். 1 வருஷத்துக்கிட்ட நான் அங்கே இருந்தேன். என்னால் ஆலயத்துக்கு போக முடியாது, மீட்டிங்கில் கலந்துக்க முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறதே நான் விட்டுட்டேன். என்னுடைய முழு கவனமும் பணத்தை சம்பாதிக்கணும், இப்படி தான் நான் இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய பணத்தை சேர்த்து வச்சு ஒரு வியாபாரத்தை செய்யலான்னு நினச்சேன். ஆனால் எதுலேயும் என்னால் வெற்றியை பார்க்க முடியல. ஏன்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, என்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைய மாற்றங்களானது நான் செஞ்சேன். எப்படியானா, அதாவது பரிசுத்த ஆவியை தேடுறதை விட்டுட்டு பணத்தை தான் நான் தேடினேன், பணத்தை தான் நான் வேண்டினேன், அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபத்தில் நான் செய்ய ஆரம்பித்தேன். நான் சொன்னது போல தான் 1 வருஷம் அமெரிக்காவில் வேலை பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆண்டவரோட எந்த கனெக்ஷனும் இல்லை, ஜெபம் பண்ணுறது கிடையாது, எதுவுமே இல்லை. ஆண்டவரோடு இருந்த என்னுடைய தொடர்பு முற்றிலுமாக நான் நிறுத்திட்டேன். ஒரு நாள் என்னுடைய மனைவி அமெரிக்காவுக்கு வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, பாரு, நீ பண்ணுறது சரியில்லை, நீ இங்கே வந்ததுக்கப்புறம் பணத்தை மட்டும்தான் சம்பாதிக்கிற, ஆண்டவரை நீ மறந்துட்ட. இதுபோல் என்னுடைய மனைவி சொல்லியிருந்தாங்க. அதன் பிற்பாடு நானும் என்னுடைய மனைவியும் ஆலயத்துக்கு போக ஆரம்பித்தோம், கலந்துக்கிட்ட ஆரம்பித்தோம். ஆனாலும் ஆண்டவரால் பிறந்த தேவனுடைய மனுஷியாக நாங்கள் 2 பேரும் இல்லை. அப்போது இது சரியாக எப்போ நடந்ததுன்னா 2019 நாங்கள் யூகேலிருந்து அமெரிக்காவுக்கு இடம் மாறி போனோம், நல்ல வாழ்க்கை வாழ்வதற்காக. அந்த நேரம் கொரோனாவுடைய காலமாக இருந்தது. அப்போ எனக்கு கொரோனா பாதிப்பு வந்தது. அவர் வியாதியா இருக்கிறத நான் பார்க்கும்பொழுது நான் நினைச்சேன், இப்ப நான் என்ன செய்ய போறேன்? நான் தனிமையா இருக்கணும். அவருடைய சரீரத்துல ஏதாவது மோசமா நடந்துருச்சு, ஏதாவது சூழ்நிலை ஏற்பட்டா நான் என்ன பண்ணுவேன்? என்னுடைய மகனோட தனியா, அதுவும் இந்த நாட்டுல, இந்த நாட்டினுடைய மொழி கூட எனக்கு சரியா பேச தெரியாது. அந்த நேரம் தான் தேவன் எனக்குள்ளாக ஒரு யோசனையை வச்சார். அப்படி இல்லைன்னா நான் இப்படி சொல்லலாம், எனக்குள்ளாக புதுசா ஒரு யோசனை வந்துச்சு. எனக்கு வெளிப்படுத்து. நான் செய்ய வேண்டிய எல்லாமே என்னுடைய முழு வாழ்க்கையை தேவனிடத்துல அர்ப்பணிக்கிறது மட்டும்தான்.
அதுக்கு பிற்பாடு நான் ஆலயத்தினுடைய கூட்டங்கள்ல கலந்து கொள்ள ஆரம்பிச்சேன். அதுக்கு சில மாதங்கள் பிற்பாடு ஆலயம் மூடப்பட்டது என ஊரடங்கு காலம் துவங்கியது. என்னை சுத்தி நடக்கிற இந்த எல்லா சூழ்நிலையும் நான் பார்த்தேன். நான் இருக்க இடத்தையே என்னுடைய சொந்த பலிபீடமா மாத்தினேன். அந்த நேரம் என்னுடைய முழு வாழ்க்கையை நான் தேவனுடைய கரத்துல அர்ப்பணித்தேன். பிற்பாடு நான் பிரேசிலுக்கு போனேன் நல்ல ஒரு சிகிச்சை எடுப்பதற்காக. அந்த நாள் அமெரிக்காவில் ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதனால நான் பிரேசிலுக்கு வந்தேன். இங்க ஆலயத்துல ஞானஸ்நானம் எடுத்தேன். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில நிறைய போராட்டங்கள், பிரச்சனைகள், உடம்பு சரியில்லை, நிறைய பிரச்சனைகள் சந்திச்சேன். பிற்பாடு நான் என்ன பண்ணேன்னா, திரும்ப யூகேக்கு நான் வந்துட்டேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவருடைய காரியங்கள் எல்லாத்தையும் நான் மிக கவனமா செய்ய ஆரம்பிச்சேன். அப்ப நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சேன். ஆண்டவருடைய பீடத்துல என்னை தியாகமா கொடுத்தேன். எனவே நானும் என்னுடைய மனைவியும் பீடத்தை நோக்கி போனோம். எனக்கான பதில் கிடைத்தது. பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் நான் பெற்றுக்கொண்டேன். எனக்குள்ளாக ஒரு பலன் கிடைத்தது. இது சுலபமா கிடைக்கல, உண்மையா. அதுக்காக தியாகம் செஞ்சேன். என்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்படைத்தேன். தேவன் அவருடைய அபிஷேகத்தை எனக்காக கொடுத்தார். அந்த நாள் இரவு நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கு. இன்னைக்கு திருமண வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கு. தேவன் 2 பிள்ளைகளுக்கு கொடுத்து என்னை ஆசீர்வதித்தார். இன்னைக்கு தேவனை என்னுடைய வாழ்க்கையில நான் முதலாவது வச்சேன். இன்னைக்கு தேவன் என்னை ஆஸ்வதிச்சிருக்காரு. எனக்கு வேண்டிய எல்லாத்தையும் நான் எந்த செழிப்பு கேட்டேனோ எல்லாத்தையும் தேவன் கொடுத்தாரு. காரு, வீடு எல்லாமே. இதெல்லாமே முதல்ல ஆண்டவரை வச்சதுனால எனக்கு இப்போ கிடைச்சிருக்கு. எனக்கு இருந்த அந்த வயிற்று வழியானது முற்றிலுமா என்னை விட்டு நீங்கியது. இது எப்படி நடந்ததுன்னு தெரியாது. ஆனா இன்னைக்கு நான் நிம்மதியா தூங்குறேன். தேவனுக்கு மகிமை. இன்னைக்கு எனக்கு சமாதானம் இருக்கு. நான் முழுமையாக பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கேன். என்னுடைய திருமண வாழ்க்கையில முழு மாற்றத்தை என்னால பார்க்க முடியுது. முன்னாடியிலிருந்து பார்க்கும்போது இப்ப அது மாற்றமா இருக்கு. என்னுடைய குடும்பத்தார் உண்மையாகவே தேவனுடைய பிரசனத்துல இருக்காங்க. நாங்க என்ன செய்யணும்னு தேவன் விருப்பப்படுறாரோ அதை செய்றோம். மற்றும் நாங்க சந்தோஷமா இருக்கோம். மிகவும் முக்கியமானது பரிசுத்த ஆவி எனக்குள்ளாக வந்தது. அதுதான் என்னுடைய வாழ்க்கையில மிக முக்கியமானதா நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாம ஆத்துமாவுக்கு உதவி செய்யணும் அந்த வாஞ்சை, இன்னொரு ஆத்துமாவை காப்பாற்றக்கூடிய வாஞ்சை தேவன் கொடுத்தார். ஆண்டவருக்கே மகிமை. கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள். எங்களுடைய எண் 9346387738. நன்றி. ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். இயேசுவை என் தேவாவியானவரே, இதோ இந்த நேரம் இவர்களுடைய இருதயம் தூய்மையாய் மாற்றப்பட உம்முடைய சர்வ வல்லமையான கரத்தினுடைய பதிலை இவர்களிடத்தில் பெற்றுக்கொள்ள உதவி செய்ய என்று கேட்கிறேன். பரிசுத்தாவியானவரின் தேவனே, எல்லா விதமான காயங்களிலிருந்து, எல்லா விதமான வெறுப்புணர்வுகள், எல்லா விதமான அழுத்தங்களிலிருந்து இவர்களை விடுதலை செய்யும் தேவன். இந்த நபர் எந்த காயத்தோடு இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தான், அல்லது எந்த கடந்த கால வாழ்க்கையை இன்னும் பிடித்தவராய், மன்னிக்க முடியாதவராய், வெறுப்புணர்ச்சியிலே வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தால் இது இவருக்கு என்ன செய்ய போகிறது? இவருடைய ஆத்மா நரகத்திற்கு தள்ளப்படுவதை தவிர. எனவே தான் தேவனே, நாங்கள் அக்னிக்குள்ளாக தீர்க்கப்படுவதை விரும்பவில்லை. எனவே உம்முடையவராய் உம்முடைய சித்தத்தை செய்யும்படி எங்கள் முழு வாழ்க்கையும் கைகளில் ஒப்படைக்கும்படி மனம் திரும்புதலோடு மன்னிப்பை கோருகிறோம். இந்த நபர் யார் தன் இருதயத்தை சுத்தமாக்கிக் கொள்ள விரும்புகிறாரோ இந்த சுத்த இருதயத்தை இவர்களுக்கு தாரும். இவருடைய வாழ்க்கை உம்முடையதாய், உம் விருப்பத்தை செய்யக்கூடியதாய், உம் வழிகள் நடக்கூடியதாய், உம் பலனை இவர்களுக்காய் தாரும். இந்த நபரை மன்னிக்க, இந்த நபர் வாழ்க்கை மீதும் சுத்தம் நிறைவேற என் தேவனை நீர் உதவியின் கரத்தை நீட்டி இவருக்கு உதவி செய்ய கேட்கிறேன். எங்கள் தேவனும் சர்வ வல்லவருமா இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் பரிசுத்த ஆவியானவரே, தேவன் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கட்டும். அவருடைய சர்வ வல்லமையான கரத்தில் உங்க வாழ்க்கை வழி நடத்தப்படட்டும். நாளை டிசம்பர் 25ஆம் தேதி மறக்காதீர்கள் மக்களே. நாளை நம்முடைய ஆலயத்தில் காலை 9 மணிக்கு விசேஷித்த கூட்டமானது இருக்கும். தேவன் உங்களுடைய வாழ்க்கை மெய்யான பிறப்பை இந்த வெளிப்படுத்தும்படியாக நீங்க தேவனுடைய ஆவியினுடைய புது பிறப்பை உங்களுடைய வாழ்க்கையிலும் பெற்றுக்கொள்ளும்படியாக
எனவே நாளை காலை 9 மணிக்கு கிறிஸ்துமஸ் தினத்தன்று இந்த சிறப்பான கூட்டத்தில் எங்களோடு இந்த இணைந்திருங்க. யுனிவர்சல் ஆலையின் தலைமை சபையிலோ அல்லது கிளை சபைகளோ எங்கு வேண்டுமானாலும் தேவன் உங்களுடைய வாழ்க்கையை வழி நடத்தி ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் பெயராலும்